வணக்கம். நான் இன்றைக்கி மால்போவா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். இதுக்கு மைதா மாவு, உப்பு, ஜீனி, ரவை, ஏலக்காய், இது சோம்பு, வாட்டர், எண்ணெய் இவ்வளோ வேணும். இப்போ ஃபஸ்ட்டு மைதா மாவு போடுறேன். இது கோதுமாலையும் பண்ணலாம். ஆனால் மைதா மாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் மைதா மாவு போட்டிருக்கேன். அதோடு நான் கொஞ்சம் ரவையும் போட்டுக்கிறேன். நான் 1/4 கப்பு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தான் போடுறேன். அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் சோம்பை நான் பொடிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போடுறேன் நான். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர். இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன். நான் நல்லா இது விஸ்கால நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் இதில் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். எவ்வளோ சர்க்கரை எடுத்துருக்கோமோ அவ்வளோ தண்ணி விடணும். இது ஜீரா பண்ணுறதுக்காக நான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் குங்குமப்பும் ஃப்ளேவருக்காக நான் போடுறேன். அது கொஞ்சம் ஜீரா ஆகட்டும். அதுக்குள்ளே நான் அடுப்பில் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ மால்போவா பண்ண போகிறேன். நான் காஞ்சி கொடுத்து இப்போ இந்த மால்போவா மாவை விட போகிறேன். நான் ரெடி ஆகிடுத்தோம். இப்போ இந்த மால்போவா இந்த ஜீராவில் போட போகிறேன். ரெடி ஆகிட்டோம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட டேஸ்ட் எப்படி இருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்க. டாட்டா, பை பாய். இதை காமிக்கிற மாதிரி உடச்சேன்.